90 டேஸ் ஒழுக்கமான பயணத்துல இன்னைக்கு நாள் 62. இன்னைக்கு அதுவும் அருமையான நாள் தான். வாங்க எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையில சீக்கிரமாவே எழுந்துச்சிட்டேன். அதனால மார்னிங்கே ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு செஸ்ட் அண்ட் பைசெப் கிளாஸ் தான். செஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். பைசெப்க்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். நான் இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் தான் ஒரு 3 மாசமா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் அவ்வளோ வெயிட்ஸே தூக்க மாட்டேன். நேத்துல இருந்து தான் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் அப்படின்னா நம்ம ஃபெயிலியர் அளவுக்கு கொண்டு போறது. அப்பதான் நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். நீங்களும் ஜிம்முக்கு ரெகுலரா போறீங்க, ரெகுலரா தூக்குற வெயிட்ஸே தூக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கோலை உங்களால ரீச் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் லாஸ்ட் வீக் எவ்வளவு வெயிட்ஸ் தூக்குறேன், இந்த வீக் எவ்வளவு வெயிட்ஸ் தூக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆப்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆப் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆப்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க டிஎம்க்கு லிங்க் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பிரெக்னன்ட் பாய்ஸ் அது கூட ப்ரோட்டீன் ஷேக்க குடிச்சேன். வழக்கம் போல வீடியோ எடிட் பண்ற வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டேன். இன்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு உட்காந்தேன், பட் உட்காரதான் முடியல. அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்துட்டேன். நான் நேத்து வீடியோல ஏன்டா நேற்று மேட்ச் போயிருந்தோம்னு சொல்லி புலம்பியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று நமக்கு லெக் டே. நான் நார்மலா வெயிட்ஸ் தூக்குறத நேற்று அதிகமாக வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் ப்ராப்பரா ரிகவரியும் எடுக்கல. அதை மறந்துட்டு மேட்ச் விளையாட போயிட்டேன். மேட்ச் விளையாடுற வரைக்கும் தெரியல. மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கால் அவ்வளோ பெயினா இருந்துச்சு. உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகரிப் தொழுக போயிருந்தேன். இன்னைக்கு ஷபே பாராத்தான், அதனால 3 யாசின் ஓதுனாங்க. இன்னைக்கே ஃபாஸ்டிங் வைக்கணுமா? நம்ம வைக்கல. நாளைக்கு கம்பல்சரி ஃபாஸ்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் நாளைக்கு ஃபாஸ்டிங் வைக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபாஸ்டிங் பிரேக் பண்றப்போ என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்னு பார்க்கறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.